வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் சரைநடு தெலுங்கு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்க போகிறோம். அல்லு அர்ஜுனுடைய மாஸ் பேக்கேஜ். சரைநடு அப்படின்னா என்னென்னா சரியான ஆள் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். அல்லு அர்ஜுன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்னென்னா அவருடைய டான்ஸும் அவருடைய பர்ஃபார்மன்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இங்கே மட்டும் கிடையாது, அவருக்கு மலையாளத்துலேயும் அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது. அவருடைய நிறைய படங்கள் மலையாளத்தில் டப்பாகி ரிலீஸ் ஆகிருக்கு. சரைநடு படத்தில் கேத்ரின் தெரேசா அண்ட் ராகுல் பிரீத் சிங் அண்ட் அல்லு அர்ஜுன் லீட்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தை போயாப்பட்டி ஸ்ரீனு இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்திற்கு மியூசிக் எஸ் தமன். சரைநடு திரைப்படத்துடைய கதை என்னென்னு பார்த்தோம்னா, வழக்கமான மாஸ் ஹீரோவுக்கான என்ன சப்ஜெக்டோ அதே தான். இந்த மாதிரி கதைகள் நாம் எக்கச்சக்கம் பார்த்துருக்கோம். அதாவது தொடவே தொட முடியாத ஒரு வில்லன், அவனை புரட்டி எடுக்கும் ஹீரோ, இதுதான் ஒன்லைன். ஸோ இந்த மாதிரி நிறைய கதைகள் பார்த்துருக்கோம். இதில் என்னென்னா, நம்ம ஆதி தொடவே தொட முடியாத வில்லனாக அதில் நடிச்சிருக்கிறாரு. அவர் சிஎம்மோட பையன், அராஜகத்தின் மொத்த உருவம். அவர் எப்படி அல்லு அர்ஜுன் வீழ்த்துறார் அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒட்டுமொத்த கதை. இந்த திரைப்படத்தில் நான் பார்த்த வரையும் நிறைய ஆர்டிஸ்ட் தமிழ் ஆர்டிஸ்ட் நிறைய நடிச்சிருந்தாங்க. ஜெயபிரகாஷ், ஆதி, தேவதர்ஷினி, விதுலேக்கா ராமன். ஸோ இவங்க நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. இதில் விதுலேக்கா ராமன் அண்ட் விதுலேக்கா ராமன் சாம்பார் பிரியா இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. ஜெயபிரகாஷ் அல்லு அர்ஜுனோட அப்பாவாக நடிச்சிருக்காரு. ஸ்ரீகாந்த் அவங்களுக்கு அண்ணனாக நடிச்சிருக்கிறாரு. ஹாட்டாக இதில் ராகுல் பிரீத் சிங் அண்ட் கேத்ரின் தெரேசா நடிச்சிருக்காங்க. கேத்ரின் தெரேசா எம்எல்ஏ நடிச்சிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் போர்ஷனில் அவங்க கிளாமரை பார்த்துக்கிட்டாங்க. செகண்ட் போர்ஷனில் ராகுல் பிரீத் சிங் பார்த்துக்கிறாங்க. இது பத்தாதுன்ட்டு அஞ்சலி வேற காலத்தில் இறங்கி ஸ்பெஷல் சாங்க்கு அவங்க ஆடி இருக்கிறாங்க. எஸ் தமனோட மியூசிக் பட்டையை கலப்புது. இது ஆக்சுவலாக இதில் இந்த கதை இதுதான், அந்த ஒன்லைன் தான். ஒரு கொடூரமான வில்லன் அவனை ஒரு ஹீரோ எப்படி வீழ்த்துறான்றது தான் கதை. அதை சொன்ன விதத்துலேயும் அதை ப்ரெசென்ட் பண்ண விதத்துலையும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு மாஸ் ஹீரோவுக்கு என்ன மாதிரிலாம் ஷார்ட் கம்போசிங் பண்ணுவாங்க, என்ன மாதிரி மியூசிக்கு, என்ன மாதிரியான ஆங்கிள்ஸ் வைப்பாங்கன்றது இந்த படத்தை பார்த்து கற்றுக்கலாம். எந்த மாதிரி இடத்துல ஸ்லோ மோஷன், அதுக்கேற்ற மாதிரி மியூசிக்கு. இந்த திரைப்படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி ரிஷி பஞ்சாபி அவர் பண்ணியிருக்கிறாரு. ஃபண்டாஸ்டிக். அதுவும் செகண்டில் தெலுசுன்னு ஒரு சாங் ஐ திங்க். அதில் அவங்க அந்த எக்ஸ்டீரியர் காமிச்ச விதம், ஒரு போட்டு, அதில் ராகுல் பிரீத் சிங்கோட ஒரு லாங் ஷால் ஒன்று, ப்ளூ ஷாலு, அது மாதிரி நிறைய இடம். அதே மாதிரி பிளாக்கில் அவங்க ஒயிட்டில் பிளாக்கில் காஸ்டியூமில் படுத்துருக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஷார்ட்ஸு ரொம்ப மெனக்கெட்டுருக்காங்க. சாங்ஸும் போனால் போகிற மாதிரிலாம் அடிக்கலை. எல்லா பாட்டும், அதாவது எல்லா பாட்டுமே தாளம் போட வைக்குது. அதே மாதிரி எம்எல்ஏ சாங் ஒன்று, அதே மாதிரி நைட் பார்ட்டி ஒரு சாங்கு. அதில் கேத்ரின் தெரேசா சான்சர் கேபரே டான்ஸர் மாதிரி அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். எல்லாத்தை விட இப்படி ஒரு மாஸ் ஹீரோவுக்கு ஒரு ஆப்போசிட்டான ஒரு வில்லன் இருக்கணும் இல்லையா? அதை நம்ம ஆதி மிருகம் படத்தில் நடித்த ஆதி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாரு. இந்த திரைப்படத்தை காலையில் 8:30 மணிக்கெலாம் ஆலந்தூரில் இருக்கிற எஸ்கே மெர்லின் தேட்டரில் பார்த்தேன். அந்த தேட்டரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவங்களுடைய சவுண்ட் எஃபெக்ட்ஸு. அதாவது நீங்கள் சொன்ன மாட்டேங்க, நீங்கள் ஒரு வாட்டி நேரில் போய் பாருங்கள், அவ்வளோ அற்புதம். அதுக்கேற்ற மாதிரி இதில் நீங்கள் அதுவும் அல்லு அர்ஜுன் ஒரு ஸ்டெப் வைக்கிறப்போ ஒரு மாதிரி விருன்னு அதிர ஒரு சவுண்ட் ஒன்று வரும். அதுதான் படம் ஃபுல்லுமே அவருக்கான பேக்ரவுண்ட் மியூசிக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதுவும் அந்த தேட்டரில் அந்த சவுண்டோட பார்க்குறப்போ ஃபண்டாஸ்டிக். அதான் மாஸை அவ்வளோ அற்புதமாக அந்த ப்ரொஜெக்ஷன்லேயும் அந்த சவுண்ட்லேயும் எஸ்கே மெர்லின் அடிச்சிக்கவே முடியாது. ரொம்ப அற்புதமான அந்த சவுண்டு. அதே மாதிரி எஸ் தமனுடைய அந்த ஒர்க்கும் மிக மிக பாராட்டத்தக்கது. தெலுசு சாங் ரொம்ப ஒரு நல்ல மெலோடி சாங் இது. அதே மாதிரி அந்த லாஸ்ட் அந்த செட் சாங் ரொம்ப நல்லாயிருக்கு. அதை விட ராகுல் பிரீத் சிங் அண்டு அல்லு அர்ஜுனுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ், டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஒரு சாங்லேயும் வெரைட்டி காமிச்சிருக்கிறாரு. ஸோ அல்லு அர்ஜுன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 3. வேறு என்ன, இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.